இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீனராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி அழகே இருக்கு. நீங்களா இந்த ராசிக்காரங்க அப்படியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உணர்ச்சி, பாசம், கனவு, கற்பனை, மனசு மேன்மை எல்லாத்தையும் ஒரே ராசி தான் கூட்டி வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். மீனராசி அதாவது ஜாதக சக்கரத்துல கடைசி ராசி. அதுக்கு அதிபதி குரு பகவான், அதாவது ஜூபிட்டர்னு சொல்லுவோம். அதனால மீன ராசிக்காரங்க ஜென்ரலி நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஓவர் எமோஷ்னலாவும் இருப்பாங்க. மனசு மென்மையா இருக்கும். ஆனா அதே பல நேரம் அவங்களுக்கு போத் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும், வீக்னஸாவும் இருக்கும். ராசி அடிப்படையில பார்க்கும் பொழுது மீன ராசி நீர் ராசின்னு சொல்றாங்க. அதனால நீர் மாதிரி இவங்களோட மனசு மாறிக்கொண்டே இருக்கும். சில சமயம் அமைதியா இருப்பாங்க, சில சமயம் டீப்பா யோசிச்சு, சில சமயம் ரஃப்பா இருப்பாங்க, சில சமயம் ரொம்ப மனசு ஆழமா இருப்பாங்க, இறுக்கமா இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே சிம்பத்தி எம்பத்தி வருது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிற திறமை அதிகமா இருக்கு இவங்களுக்கு. அதனால இவங்களோட உள்ளத்துல கருணை நிறைய இருக்குன்னு கூட சொல்லலாம். நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகமா இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு மனசு ஆழமா இருக்கும். ஆனா அந்த ஆழம் சில சமயம் இவங்களே புரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கையில பல உயர்ச்சிகளும் தாழ்வுகளும் வரதான் செய்யும். ஆனா அந்த மன வலிமையால எதையும் கடக்குறாங்க இவங்க. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் பின்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்க கூடிய ஒரு சக்தி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் செம்ம பிராக்டிக்கல்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு பேலன்சிங் குவாலிட்டி இருக்கும். நேர்மை, நிதானம், பிளான் பண்ணி எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும், அதை ஸ்டெடியா ஸ்ட்ரிக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஆனா கொஞ்சம் இன்ட்ரவெண்டா இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். மனசுக்குள்ள நிறைய யோசிப்பாங்க. ஆனா பேசும்போது சொல்லுல அன்பு தெரியும். இவங்களுக்கு ஆன்மீக வழியில நிறைய முன்னேற்றம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி என்றாலே அழகு, கலை, பாசம். இவர்களோட குரல் பார்த்தீங்கன்னா மென்மையானதா இருக்கும். நடத்தை ரொம்ப அமைதியா இருப்பாங்க. மனசு ரொம்ப நல்ல மனசு. ரேவதி நட்சத்திரம் ஜாதகத்துல வந்தா அந்த ஆளு எப்பவுமே பிறருக்கு உதவி செய்ய நினைப்பாங்க. கலைத்துறையிலும் கம்யூனிகேஷன்லயும் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு ஃப்ளோயிங் ரிவர் மாதிரி இருக்கும். சில சமயம் வற்றி போகும், சில சமயம் ஓவர்ஃப்ளோ ஆகி அதிகமா இருக்கும். ஆரம்பத்துல வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் வரதா செய்யும். எதையும் தாமதமா தான் பெறுவாங்க. ஆனா பின்னாடி வர வெற்றியை நீண்ட நாட்களாக நிலைத்து நிற்கும்னு கூட சொல்லலாம். சிறு வயசுலயே கனவு நிறைய இருக்கும். சிறு வயசுலயே கனவு நிறைய இருக்கு, நான் பெரியவனாகணும், யாரும் கஷ்டம் வரக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சில சமயம் இவங்களோட கனவு பிராக்டிக்கலா இல்லாத மாதிரி தோணும். அதனால ஆரம்பத்துல நிறைய பீப்புள் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஆனா இறுதியில இவங்களோட வெற்றி அடைஞ்சிருவாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆதரவு அதிகமாகவே இருக்கு. அதனால நல்ல நேரம் வந்தா வாழ்க்கையே மாறிடும். குடும்பம், தொழில், காதல் எல்லாத்துலயும் பெரும் முன்னேற்றம் கூட வரும்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது அடப்பாவியே, மீன ராசி அப்படின்னாலே காதலுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற ராசின்னு கூட சொல்லலாம். இவங்களோட காதல் மிகவும் ஆழமானதா இருக்கும். எப்போதுமே மனசுல இருந்துதான் காதலிப்பாங்க. யார காதலிச்சாலும் முழு மனசார காதலிப்பாங்க. ஆனா அதனால இவங்களுக்கு ஹார்ட் பிரேக் வர வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்கு. மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ட்ரீம் லவர், அதாவது கனவுலயே லவ் பண்றவங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு ஒரு உயிர் தேவைன்னு கூட சொல்லலாம். அவங்க அவங்கள உயிரா நினைக்கிற அளவுக்கு அவங்க காதல் பண்ணுவாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலுமே இவங்களோட மனசு ரொம்ப கலங்கிரும்னு சொல்லலாம். மன்னிக்கிற குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கு. மீன ராசிக்காரங்க பெண்கள் அழகு, அன்பு, அது மாதிரி நிறைய இருக்கு. புரிதல், கவலை. ஆனா இருவருக்கும் காமன் பாயிண்ட் உண்மையான பாசம். இவங்களோட காதல் நீண்ட நாள் நிலைச்சிருக்கும். ஆனா உண்மை இல்லாத காதலுக்கு இவங்களோட மனசு உடைந்தே போய்விடும். மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் கற்பனையில அதிகமா இருப்பாங்க. அதனால கலைத்துறையில டிசைனு, மியூசிக்கு, பெயிண்டிங்கு, ரைட்டிங்கு, எஜுகேஷனு
இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும்னு சொல்லலாம். அதே நேரம் மருத்துவம், ஆலோசனை, கல்வி, சமூக பணி, தியானம், ஜோதிடம், மீடியா இதுலயே உங்களுக்கு நல்ல growth வரும். ஆனா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா பிளானிங் வந்து கத்துக்கணும். சில சமயம் அதிகமா நம்பிக்கை வச்சு மத்தவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. சில சமயம் லாஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க நிதானமா தேர்ந்தெடுத்து தான் பிசினஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட முக்கியமான குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா வேலை செஞ்சா அதுல அர்த்தம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால சும்மா போரிங் ஜாப்க்குலாம் அவங்க போக மாட்டாங்க. மனதை தொடும் வேலையை செய்தாதான் இவங்களுக்கு சந்தோஷம். நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல நண்பர்களாகவே இருப்பாங்க. யாரையுமே நியாயமா தான் பார்ப்பாங்க. நண்பருக்கு அப்படிங்கறதுனால நல்ல தியாகம் கூட பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்கள. ஆனா அதே நேரம் யாராவது இவங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னா அவங்க மனசு வந்து சின்னஞ்சு போயிடும். அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகர ராசிங்களோட நட்பு வந்து நல்லாவே பொருந்தும்னு சொல்லலாம். அதிக நாட்களா நண்பனாக இருந்தா அந்த நட்பு உயிர் முழுக்க இருக்கும். நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்லும் திறமையும் இவர்களிடத்தில் அசாத்தியமாகவே இருக்குது. மீன ராசிக்காரங்க ஆன்மீகம், தியானம், யோகா, மந்திரம் இவங்க எல்லாத்தையும் ஆர்வத்தோட பண்ணுவாங்க. இவங்களோட உள்ளம் நல்லது. அதனாலதான் குரு பகவான் அவங்க மேல எப்போதும் ஆசீர்வாதம் வச்சுக்கிட்டே இருப்பாரு. இவங்க ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால பெரிய எதிரின்னு கூட சொல்லலாம். இவங்க எப்ப பார்த்தாலும் கனவுலயே மூழ்கி போயிடுறாங்க. அதனால பிராக்டிக்கல் மைண்ட் செட் அப்படிங்கறதே இவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவைன்னு கூட சொல்லலாம். மன அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சா மியூசிக் கேட்கணும், தியானம் பண்ணணும். இவங்க ராசியை பொறுத்த வரையும் மீன ராசிக்காரங்களுக்கு புஷ்பராகம் நல்லது. குரு பகவானுக்கு இதுவே மிக பிரியமானது. இதை அணிந்தால் அதிர்ஷ்டம், மன அமைதி, செல்வம் எல்லாமே கூடும். இப்ப இவங்களை பொறுத்தவரை நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை பாசமா இருப்பாங்க. அன்பான மனசு வந்து அன்பாலேயே நிறைஞ்சு கிடக்கும். கலைத்திறமையும் அதிகமா இருக்கும். ஆன்மீக எண்ணமும் அதிகமாவே இருக்கும். பிறருக்கு உதவும் மனப்பான்பையும் அதிகமா இருக்கும். மன்னிப்பு குணமும் அதிகமா இருக்கு. கனவு காணும் திறன் வந்து இவங்க கிட்ட சொல்லவே வேணாம், ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பொழுதுமே ட்ரீம் தான். அன்பான பேச்சு, அழகான நடத்தையுடைய இந்த மீனராசிக்காரங்கள் வந்து வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே பார்க்க போறாங்க. இனிமேட்டு தீமைகள்லாம் அதிக உணர்ச்சி படுறதே இவங்களுக்கு ஒரு பெரிய தீமையாகவும் சீக்கிரம் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு அப்படிங்கும் போது இவங்க சீக்கிரமா மனசு உடைஞ்சிடுறாங்க. மீனராசிக்காரங்க அடுத்த 10 ஆண்டுல ஆன்மீக மனதளவில் பெரிய வளர்ச்சி அடைய போறாங்க. குடும்பத்துல சமநிலை வரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். 2027க்கு பிறகு சொத்து, வீடு, வாகனம் ஆகியவையெல்லாம் அசால்ட்டா வாங்குவாங்க. 2030க்கு பிறகு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது பெரிய பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காதல்ல சிறு சோதனைகள் வந்துகிட்டே இருந்தாலும் ஆனா நம்பிக்கை வைத்திருந்தால் அதை ஈஸியா உங்களால கடந்துட முடியும்னு சொல்றாங்க. தொழில்ல ஸ்டெடி ப்ராக்ரஸ் இருக்கும். ஆன்மீகத்துல அடர்ந்த நிறைவு இவர்களின் வாழ்க்கையை வந்து முழுமையாக்குன்னு சொல்லலாம். இப்ப மீன ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க வந்து ராசிலேயே கடைசி ராசிக்காரங்க. இவங்களுக்கான அன்பு பாசம் எல்லா ராசிலையும் இருக்கிறத விட அன்பு பாசம் எல்லாமே இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. எல்லா ராசிக்காரங்களோட மீன ராசிக்காரங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்குன்னு கூட சொல்லுது, ஜோதிடத்துல சொல்லுது. மீன ராசி வந்து ரொம்ப அழகான ராசி. நீங்களா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்ற அளவுக்கு தங்கமான மனசுன்னு கூட சொல்லலாம். மீன ராசிக்காரங்க அப்படிங்கும் பொழுது ஒரு நீளமா ஆழமா போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கையோட அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை ஸ்ட்ரைட் லைன் கிடையவே கிடையாது. ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கோ, ஒரு அலை மாதிரி தான் உங்களோடது போகும். கீழே இறங்கும் மேலே போகும், கீழே இறங்கும் மேலே போகும். அந்த இதை வந்து அந்த கஷ்டங்களை வந்து இவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அதனால இவங்களுக்கு புத்தி வந்து நிறையவே கிடைக்கும். நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து மனசு தளர்ந்து போகாம அதுக்கப்புறம் வர கஷ்டங்களை ஈஸியா அவங்க எடுத்து அதை வந்து சீக்கிரமா மேனேஜ் பண்ணிடுவாங்க. சில சமயம் உங்களோட நல்ல மனசை சிலர் பயன்படுத்திக்குவாங்க. ஆனா அதே நேரம் அந்த மனசு அவங்களுக்கு ஆசீர்வாதமாகி எல்லா நஷ்டத்தையுமே வெற்றியாக்கக்கூடிய ஒரு மனசுன்னு கூட சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு. மீனராசிக்காரங்க வந்து ஒருத்தவங்க டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள சீக்கிரமா கம்பேக் பண்றதுக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனலா பேசக்கூடிய திறமை வந்து இந்த மீனராசிக்காரங்க கிட்ட நிறையவே இருக்கு. மீனராசிக்காரங்க குடும்பத்தை உயிரோட நேசிப்பாங்க. அம்மா, அப்பா, சகோதரர், தாத்தா, பாட்டி எல்லாருமே இவங்களோட மனசுக்குள்ள ஸ்பெஷல் இடம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா இவங்க லவ், அஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து 2வது பட்சம் தான். ஆனா குடும்பம் அப்படிங்கறதுல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து
ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம். மீனராசிக்கார பெண்கள் வந்து வீட்டை ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க. மனசார அன்பு காட்டுவாங்க. ஆனா யாராவது அவங்கள மனசை காயப்படுத்திட்டா நீண்ட நேரம் வந்து மனம் தளர்ந்து போயிருவாங்க. மீனராசிக்கார ஆண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்கு இப்போ ஒரு பேக் போன் மாதிரி இருப்பாங்க. வெளியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம சுமந்துவாங்க. குழந்தைகளுக்கு நல்ல தந்தையும் தாயமாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே இந்த மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலியமா நாங்க வந்து உங்களை வாழ்த்துறோம்.